வணக்கம்ங்க. மகாலிங்கம் ரியல் எஸ்டேட். நான் மகாலிங்கம் பேசுகிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் இருக்குங்க. இல்லை இந்த வீடியோ யூஸ் ஆகலாம், அடுத்து நான் போடுற வீடியோ யூஸ் ஆகுங்க. நம்ம பார்க்குற தோப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தோப்புங்க. பொள்ளாச்சி ஏரியாலையும் கூட இந்த மாதிரி ஒரு தோப்பு நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. எந்த மாதிரி காப்பு இருக்குன்னு பாருங்கள். சூப்பரான தோப்புங்க. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா காப்பில் இருக்குதுங்க. இந்த தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிக்குங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்டில் பெரியபட்டிங்க ஏரியாங்க. பெரியபட்டியில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்தோன்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க. இந்த தோப்புக்கு சூப்பரான தோப்புங்க. பாருங்கள் காப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு மரமும் ஒரே மாதிரி இருக்குங்க பாருங்கள். ஏன்னா பொள்ளாச்சி ஏரியிலையும் கூட இந்த மாதிரி காப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க. சூப்பராக இருக்குதுங்க. இந்த தோப்பு மொத்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 6 ஏக்கராங்க. 6 ஏக்கராவில் வந்து ஒரு 4.5 ஏக்கர் இந்த மாதிரி காப்பு மரம்ங்க. மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கருக்கு கன்று மரம் வருங்க. அதை காட்டுறேன் பாருங்க. இதுதான் கன்று மரம்ங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கரை ஒரு 3 வயசு கன்று மரம்ங்க. நல்ல ஒரு செம்மண் பூமிங்க. பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துக்கு இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை வீடுமே இருக்குங்க. பண்ணை வீடு காட்டுறேங்க பாருங்க. இதுதான் அந்த பண்ணை வீடுங்க. பண்ணை வீடுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு மினி பங்களா மாதிரி இருக்குங்க. உள்ள எல்லா வசதியுமே இருக்குதுங்க. இதுதானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா போரு, கிணறு, இபி எல்லாமே தனியாக வந்துருங்க. காமனாக எதுவும் வராதுங்க. எல்லாமே வாஸ்துப்படி இருக்குதுங்க. தேங்காய்த்தான் பாருங்கள், திராட்சை கொத்து மாதிரி இருக்குங்க ஒவ்வொரு மரமே. பாருங்கள், ஒரு மரமாக காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த மாதிரி காப்பில் இந்த மாதிரி அளவு வயசு மரத்தில் தோப்புக்கு அதிகமாக வர்றதில்லைங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை குட்டையுமே ஒன்று இருக்குதுங்க. அதையும் காட்டுறேங்க பாருங்க. இதான் பண்ணை குட்டைங்க. ஏன்னா சம்மரில் தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாமுங்க. ஏன்னா இந்த சம்மர் டயத்தில் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்க. இதில் கிணறும் இருக்குதுங்க. கிணத்தை காட்டுறேன் பாருங்க. கிணத்துல பார்த்தீங்களா தண்ணி மேலே ஆள் இருக்குது. 80 அடி கிணறுங்க. தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க. சுற்றிலும் பென்சிங் இருக்குதுங்க. நல்லா வாஸ்துப்படி இருக்குதுங்க. ஏன்னா இந்த தோப்பு மிஸ் பண்ண வேண்டாமுங்க. இந்த தோப்போட ரேட்டுன்னு பார்த்தா ஒரு ஏக்கரா 65 லட்ச ரூபா கேட்குறாங்க. இந்த மாதிரி தோப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கம்மிங்க. இந்த ரேட்டில் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிற தோப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க. இதை மிஸ் பண்ண வேண்டாமுங்க. வாங்க வந்து நேரில் பாருங்கள். வீடியோவில் பார்க்குற காட்டிலும் நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சதுன்னா குறைச்சி பேசலாமுங்க. இதை பார்க்கணுன்னா நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க. நன்றிங்க.